அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கப் போகிறேன். சிலருடைய தோற்றம் வெளிச்சமா இருக்கிறது போல அழகா இருக்கும். ஆனால் இருதயத்திலே பாரங்களும் வேதனைகளும் கண்ணீரும் சில நேரங்களில் பாவங்களும் கூட நிறைந்திருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி பிசாசு ஒளிந்திருக்கிறார். இருளாகிய பிசாசு ஒளிந்திருக்கிறார். எல்லா போராட்டங்களுக்கு பின்பாக இந்த பிசாசு ஒளிந்து கொண்டு அவர்களுடைய இருதயத்தை இருட்டாகவே வைத்திருக்கிறார். ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. அப்படியே ரொம்ப சோர்வான இருதயத்தோடு இருப்பார்கள். ஆனா வெளியில தோற்றம் அப்படி தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷர்கள் எல்லாரும் முகத்தை தான் பார்க்க முடியும். உங்கள் உள்ளத்திலே ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் உள்ளத்திலே வெளிச்சத்தை உண்டாக்க போகிறேன். இயேசுவானவர் அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு பின்பாக, உங்கள் சூழ்நிலைக்கு பின்பாக, உங்கள் போராட்டங்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற அந்த அசுத்த ஆவியை துரத்தி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே வெளிச்சத்தை உங்கள் உள்ளத்திலே கொடுத்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு அநேகருடைய இருதயத்துக்குள்ளாக, வாழ்க்கைக்குள்ளாக இருளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையிலே, இருதயத்திலே, தொழிலிலே, எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னவுடனே வெளிச்சம் உண்டாயிற்று. உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசித்து சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, போராட்டங்கள் எல்லாம் மறைந்து சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.